டைம் வர 10 மணி ஆயிட்டு. இப்போ தூங்கி எந்திரிச்சு காலையில் சீக்கிரமாக வர எந்திரிச்சு வேலைக்கு வர போகணும். இதுக்கு நடுவில் இவனுக்கு சாப்பாடு வேறு செய்யணும். இந்த சாப்பாடு செய்கிறத நினச்சாலே கடுப்பாக வருது. இப்போ சாப்பாடு செய்யணும், இப்போ நான் ரெஸ்ட் எடுக்கணும், வேறு என்ன பண்ணுறது? ரெஸ்ட் எடுக்கணும்னா இவன்ட்ட ஏதாவது சண்டை போட்டால் மட்டும்தான் முடியும். சண்டை போடுறது எதை வச்சு போடுறது? காரணமே இல்லையே. இன்னும் காரணம் வச்சு போடலாம். ஒரு ஐடியா. கேட்கணும். எனக்கு ஒரு சாரி வேணும். சரியா? எதுக்கு சாரி? என்னோட ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு. இப்போதானே பிறந்தாலும் ஒன்று எடுத்தோம். இப்போ தீபாவளி வரப்போகுது. தீபாவளி கூட போனாதான் எடுத்து வந்தோம். அதுக்கு எதுக்கு இன்னொரு சாரி? இப்போ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் இல்லை, அதனால. ஃப்ரெண்டு மேரேஜ் வாங்க சாரி எடுப்பாங்க. என்ன அப்படி சொல்கிறேன்? ஃப்ரெண்டு மேரேஜுக்கா? நம்மளோட அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சிங்கன்னா சாரி எடுப்போங்க. அது மாதிரி தான் ஃப்ரெண்டு மேரேஜ் இல்லை, ஃப்ரெண்டு மேரேஜ். ஃப்ரெண்டு மேரேஜோ எந்த மேரேஜோ ஆல்ரெடி 2 சாரி எடுத்தாச்சு. இது மாதிரி எடுக்க முடியாது சார். அவ்வளோதான். ப்ளீஸ் டா, ஒரே ஒரு சாரி. இப்படிதான் ஒரு சாரி சொல்லிட்டு கேட்குற. சாரி எல்லாத்தையும் எடுக்க முடியாது. இப்போ முடிவா என்னதான் சொல்கிறேன்? நான் தான் சொல்லிட்டு முடிவு சாரி எடுக்க முடியாதுன்னு. அப்போ என்கிட்ட இனிமே எதுவுமே கேட்க மாட்டேன்ல? இது பண்ண அது பண்ண கேட்க மாட்டேன்ல? கேட்க மாட்டேன். சரி, நான் பார்த்துக்கிறேன். ஆவாடா, ஒரு வழியா என்கிட்ட சண்டையை போட்டு வந்தாச்சு. இனிமே நாளைக்கு காலையில் சாப்பாடுலாம் செய்யவே தேவையில்லை. நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலாம்.